விஜய் பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி கூட்டணி முடிவு இறுதியானது. அதிமுகவின் அடிமடியில் கை வைக்கிறதா பாஜக? விஜயிடம் நடிகை நமிதா மிஸ் செய்வது இதுதான். இபிஎஸ்க்கு சசிகலா ஆதரவா? ரூபாய் 3100 கோடி வசூலை வாரி குவித்த அவதார் 3 திரைப்படம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. என்டிஏவில் இருந்து பிரிந்து வந்த டிடிவி ஓபிஎஸ் தரப்பு இதுவரை கூட்டணி முடிவை அறிவிக்கவில்லை. இதனிடையே நடைபெற்ற கூட்டத்தில் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா என ஓபிஎஸ் கேட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் விரைவில் ஓபிஎஸ் நல்ல முடிவை எடுப்பார் என செங்கோட்டையன் கூறியுள்ளார். அத்துடன் அமமுகவுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் டிவிகே பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி கூட்டணி உறுதியாகும் என கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் இம்முறை குறைந்தபட்சம் 15 இடங்களையாவது பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறது பாஜக. இதற்காக அதிமுகவின் 20 சிட்டிங் தொகுதிகளை அக்கட்சி குறிவைக்கிறதாம். குறிப்பாக மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, பல்லடம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர் மற்றும் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக பாஜக சீட் பஞ்சாயத்து தற்போது சூடு பிடித்துள்ளது. அரசியலுக்குள் நுழைந்துள்ளதால் ஜனநாயகனே விஜயின் கடைசி படமாக அமைந்துவிட்டது. இதனால் வணிக ரீதியாகவும் தமிழ் சினிமா சற்று பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது பற்றி நடிகை நமிதா கூறுகையில், தற்போது உள்ள இளம் நடிகர்களும் சிறப்பாக நடிக்கின்றனர் என தெரிவித்தார். அதே நேரம் விஜய் சினிமாவில் இருந்து விலகினால் அவரது நடனம், நடிப்பு என அனைத்தையும் மிஸ் செய்வோம் என்றும் எமோஷனலாக கூறியுள்ளார். எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய சசிகலா உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் இபிஎஸ்ஸின் தலைமை சரியில்லை என ஓபிஎஸ் டிடிவி விமர்சித்து வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அக்கருத்தை ஏற்காத அவர் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். இது மறைமுகமாக இபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாடு என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான அவதார் 3 திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருப்பினும் படத்தின் வசூலை விமர்சனங்கள் எந்த அளவிலும் பாதிக்கவில்லை. கடந்த 19ஆம் தேதி வெளியான இத்திரைப்படம் கடந்த 5 நாட்களில் உலக அளவில் கிட்டத்தட்ட ரூபாய் 3135 கோடியை வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் ரூபாய் 82 கோடி வசூலித்துள்ளதாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்து விட்டீர்களா? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.